ராஜ்பவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பட்ஜெட் சிறப்பு நேரலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்த சிறப்பு நேரலை அமர்வில் நம்முடன் தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் நலசங்கத்திலிருந்து அதன் நிறுவனர் டாக்டர் கிருஷ்ணா ராதாகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். பட்டய கணக்காளர் திருமிகு சுபாஷினி, பொருளாதார நிபுணர் சிற்பி, பொருளாதார நிபுணர் கோபிநாத் மற்றும் திமுகவில் இருந்து திரு எஸ்கேபி கருணா. அனைவருக்கும் வணக்கம். ரகுநாதன் சார், நீங்க எப்படி பார்க்கிறீங்க தமிழ்நாடுடைய பட்ஜெட்டை? நீங்கள் எதிர்பார்த்தது கிடைத்திருக்கிறதா? வணக்கம் சுகீதா. இந்த பட்ஜெட் ரொம்ப எதிர்பார்ப்புல வந்த ஒரு பட்ஜெட். நிறைய அனௌன்ஸ்மெண்ட்டுகள் வந்திருக்கு. பட் என்னுடைய பார்வையில நான் தொழில்துறையும் எம்எஸ்எம்இயும் ஸ்டார்ட் அப்பையும் மட்டும் எடுத்துக்கொண்டு நான் பார்க்கும் பொழுது, நடைமுறையிலே நேற்றைக்கு வந்த பொருளாதார அறிவிப்புல என்ன சொல்லியிருந்தோம்னா 8% மாநிலம் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. நம்ம $1 trillion கனவை அடைவதற்கு 12% வளர்ச்சி வேணும். அப்போ 8% சாத்தியமா என்று கேட்கக்கூடிய நிலையில இப்போ தமிழகமோ அல்லது இந்தியாவோ இருக்கு. தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு பொருளாதார மந்த நிலையை பார்க்கிறோம். வாகன உற்பத்தியில் பின்தங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். அமெரிக்காவில் இருந்து டாரிஃப் வந்தால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட போகுதுன்றதை எதிர்நோக்கி இருக்கிறோம். ஒரு அன்சர்டனிட்டிஸ் நிறைய இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு புறம். இன்னொரு புறத்துல அதிகமான எம்எஸ்எம்இ இருந்த மாநிலம் அல்லது இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழகம் இருந்தாலும் அனைத்து தொழில்துறை சங்கங்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 17 டாக்குமெண்ட்டை இந்த அரசிடம் கொடுத்தது ஒரு 3 வாரங்களுக்கு முன்னா. என்ன தேவைன்னு அதில் எதுவுமே இந்த பட்ஜெட்டில் இல்லை. நீங்க பாக்குறது சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஃபீசிபிளான்னு பார்க்கணும். அனௌன்ஸ்மெண்ட் இஸ் ஃபைன். இப்போ எம்எஸ்எம்இ பொறுத்த வரைக்கும் ஒரு 10 லட்சம் பேருக்கு 2.5 லட்சம் கோடி கடன் உதவி வழங்கப்படும்னா ஒரு யூனிட்டுக்கு 25 லட்சம் எப்படி வழங்கப்படும்? இது ஒர்க்கிங் கேபிட்டலாக கொடுக்கப்படுமா அல்லது ஏற்கனவே கடன் வைத்திருப்பவர்களுக்கு அதிகமாக இசிஜிஎல் ஸ்கீமா வருமா? வட்டி என்னவாக இருக்கும்? அதற்கு என்ன ஏதாவது கேரண்டி இருக்குமா? பதிலே கிடையாது. வெறும் தொழிற்பேச்சைகளை அமைப்பதனால் மட்டுமே வேலை வாய்ப்புகள் பெருக்கப்படாது. இன்றைக்கு ஏஐ பக்கம் ஒரு பக்கத்துல வருது, ரொபாட்டிக்ஸ் பத்தி ஒரு பக்கத்துல வருது, ஆட்டோமேஷனை பத்தி ஒரு பக்கத்துல வருது. பொருளாதார தொழில் சார்ந்த நிலைகள் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். நம்ம இந்த கடந்த 3 வருடங்கள்ல நான் முதல்வன் மூலமாக எத்தனையோ மாணவர்களை தயார்படுத்தியிருக்கிறோம். அவர்களில் எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கிறது? டேட்டா இருக்கா நம்ம கிட்ட? என்ன வேலை கிடைத்திருக்கிறதுன்னு பார்க்கணும். 2000 கிக் ஒர்க்கர்ஸுக்கு, டெலிவரி பாய்ஸுக்கு வெஹிக்கிள் வாங்குவதற்கு 20,000 ரூபாய் தருகிறோம் என்கிறார்கள். கிட்டத்தட்ட 20 லட்சம் பசங்க அந்த வேலையில் இருப்பவர்கள், ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள். 2000 பேருக்கு 20,000 ரூபாய் கொடுப்பது எப்படி செலக்ஷன் ப்ராசஸ் இருக்க முடியும்? யோசிக்கணும். அதற்கு பதில் நம்ம என்ன சொல்லியிருக்கலாம்? ஒரு டீ போர்டு மாதிரி 2 வீலருக்கு கொடுத்துட்டு இந்த இவங்களுக்கு நம்ம ஒரு லைசன்ஸ் பிளேட்டை கொடுத்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட ஃப்ரீ பண்ணிருக்கலாம். அல்லது நம்ம இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு லோன் கிஸ்கில இருந்து கொடுத்திருக்கலாம், கன்செஷனல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல இருந்து. யார் வேணாலும் பலனடையலாம் என்று இருந்திருக்கலாம். வெறும் 2000 பேருக்கு எப்படி கொடுக்க முடியும்? சில திட்டங்கள் எம்எஸ்எம்இ ரீஹாபிலிட்டேஷன் ஸ்கீம் கேட்டுட்டு இருந்தாங்க. ஒண்ணுமே வரலையே. நான் ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கேன், அந்த தொழில் முழுமை அடைந்து விட்டது அல்லது மூடக்கூடிய சூழ்நிலை, மாற வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன், எப்படி மாறுவேன்னு தெரியல. அதே மாதிரி சுய உதவி திட்டத்திற்கு கிட்டத்தட்ட 37,000 கோடி கடன் உதவின்னு சொல்றோம். எப்படி கடன் உதவினா எதற்கு? விற்பதற்கா அல்லது வாங்குவதற்கா அல்லது தயாரிப்பதற்கா? எதற்கு கடன் உதவி? இந்த மாதிரியான சில கேள்விகள் வருது. மாடர்னைசேஷனுக்கு சப்போர்ட் இல்ல, R&Dக்கு சப்போர்ட் இல்ல. எதெல்லாம் ஒன்றிய அரசு செய்யவில்லையோ அல்லது செய்ய தவறுகிறதோ அதை இவர்கள் செய்ய வேண்டும். அவர்கள் செய்ததையே இவர்களும் செய்தால் எப்படி நம்ம 12% வளர்ச்சியை அடைவோம்? இதுதானே கேள்வியா வருது. நம்ம வேலை செய்வர்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்கிறோம், வேலை கொடுப்பவர்களுக்கும் ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்க வேண்டிய தருணத்துல நம்ம இருக்கிறோம். அவர்களுக்கு எங்க ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்? இங்க இப்ப நான் ஒரு ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரிங், காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங்ல இருந்து இவி காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் மாறணும்னா எப்படி மாறுவேன்? என்னுடைய தொழிற்பேட்டையை, தொழிற்சாலையை நான் ஒரு நவீனமயமாக்கணும்னா எப்படி போவேன்? எங்க போவேன்?
இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லைன்னு தோணுது. வெறுமனே நம்ம லேண்ட் பேங்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், டீசென்ட்ரலைஸ்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல அதிகமான அளவு இந்த பட்ஜெட்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்திருக்கு. பட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றது ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ். கிட்டத்தட்ட 3 to 7 வருடங்களுக்கு தேவைப்படுகிற ஒரு ப்ராஜெக்ட்ஸ். பலதரப்பட்ட வெளிநாட்டு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது. நம்ம இதை பற்றி நிறைய பேசியிருக்கிறோம். வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இருப்பவர்களை காப்பாற்ற தவறி கொண்டிருக்கிறோம். இந்த பட்ஜெட்டிலாவது தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இங்கேயே இருப்பவர்களுடைய நலனை யோசித்திருக்கலாமோ என்ற ஒரு ஐயப்பாடு இருக்கிறது. எனது நண்பர் எஸ்கேபி ஒத்துக்கொள்ள மாட்டார். ஆனால் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். சிறு குறு தொழில் முனைபவர்களுக்கு இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை அறிவிப்புகள் எதிர்பார்த்த அளவு இல்லை. அவர்களுக்கு திருப்தி இல்லை. மின் கட்டண உயர்வோ அல்லது இப்ப 17% ஸ்டேட்டினுடைய டாக்ஸ் ரெவென்யூ அதிகமா இருக்குன்னா அந்த 17% சுமை மக்களின் தலையில தானே போய் விழுந்திருக்கு. அப்போ எப்படி நம்ம அவர்களுக்கு வருமானத்தை பெருக்கக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கணும் பார்க்கணும். இட் இஸ் ஈஸி டு சே மீதி மாநிலத்தோட நம்ம மாநிலத்துல கம்மியா இருக்கு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ன்னு. பட் அதனாலதானே இங்க வந்திருப்பாங்க. அப்படித்தானே இங்க தொழில் பண்ணிருப்பாங்க. திடீரென்று அவர்கள் தோளில சுமையை ஏற்றினால் அப்படி எத்தனைதான் சுமை ஏற்றிக்கொண்டே இருப்பது. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஸ்டார்ட் அப்புக்கு அதிகமான சப்சிடி தான் தருகிறார்களே தவிர வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய நிலைமையை உருவாக்க வேண்டும். மிகப்பெரிய ஒரு ஐயப்பாடு என்ன என்றால் மத்திய மாநில அரசினுடைய உறவு சீரழிந்து கொண்டிருக்கிறதோ அப்படின்றது ஒரு ஐயப்பாடு. தொழில் நடத்துபவர்களுக்கு இது ஒரு பெரிய ஐயமாக இருக்கும். ஏன்னா நாளைக்கு வாய்ப்புகள் குறைந்துவிடும். நீங்க ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கணும்னா அது 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ல ஆரம்பிக்கிறது. அதுக்கு ஒரு 500 கோடியில நம்ம ஒரு திட்டத்தை போடுறதோ ஒரு 100 ஏக்கர்ல லேண்ட் அலோகேட் பண்றதுனாலயோ வேலை வாய்ப்புகள் உடனடியாக உருவாகி இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது ஒரு ஐடி செக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 150 கோடி அலோகேஷன் இந்த பட்ஜெட்ல. எவ்வளவு பெரிய ஒரு ஏஐ தாக்கம் இங்க நம்ம நாட்டு நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அதை கூட குறிப்பிட்டிருக்கிறார் ஜெயரஞ்சன். ஏஐ பற்றி என்னால் சொல்ல முடியவில்லை, அதனுடைய தாக்கத்தை அடுத்த 3 ஆண்டுகளில் எப்படி இருக்க போகிறதுன்னு. அப்ப அதை பத்தி நம்மளுடைய ப்ரிப்பேர்ட்னஸ் இல்லை. எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு நம்ம எப்படி ஒரு பாதுகாப்பு கொடுக்க போகிறோம்? விலையேற்றம், பஞ்சு விலை ஏற்றத்தினால கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிற தொழிற்சாலைகள், நலிந்து கொண்டிருப்பவர்களை எப்படி காப்பாற்ற போகிறோம்? ஒரு நல்ல அனௌன்ஸ்மெண்ட் சிலது லைஃப் சயின்ஸை பத்தி வந்திருக்கு. லைஃப் சயின்ஸை பத்தி வந்திருக்கு அல்லது டெக்ஸ்டைல் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் பத்தி வந்திருக்கு. மிஷன் வரப்போகுது. இதெல்லாம் நல்ல ஸ்கீம். ஐ எம் நாட் கன்சர்ன் அபவுட் இட். நல்லது நல்லதாகவே இருக்கட்டும். எனது பார்வையில் எது இல்லையோ அதைத்தானே பார்ப்பேன். அப்போ கிக் ஒர்க்கர்ஸுக்கு நம்ம மெடிக்கல் ஸ்கீமை பத்தி பேசுறோம். அது ஏற்கனவே யூனியன் பட்ஜெட்ல வந்துருச்சு. எதுக்கு டியூப்ளிகேட் பண்றோம்? கடன் உதவி நம்ம வழங்குறது இல்லையே, பேங்க் வழங்குறது. அதுதானே அவர்களது செயல். வழங்குவது அவர்களது செயல். ஆக்சசிபிலிட்டியை நம்ம உருவாக்கலாம். லாங் டேர்ம், மீடியம் டேர்ம், ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்னு பார்த்தால் இன்றைய காலகட்டத்தில் தமிழகத்திற்கு தேவை ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட்ஸ். ஆனால் ஷார்ட் டேர்ம் பெனிஃபிட் இந்த பட்ஜெட்ல எதுவும் இல்லை. இப்பொழுது ஐசியூவில் இருக்கக்கூடிய, இப்பொழுது கடுமையாக பாதிக்கக்கூடிய தொழில் புரிபவனுக்கு இந்த பட்ஜெட்டில் எந்த கண் துடைப்பும் இல்லை அப்படின்றது நிதர்சனமான உண்மைகள். இப்ப நான் உங்களுக்கு இதை பத்தி நான் சொல்ல வேண்டும் என்றால் 4000 மெகாவாட்டுக்கு பேட்டரி மின்கலன் திறன் கொண்ட ஒரு செக்டர் ஆரம்பிக்க போறோம்ன்றாங்க. இதெல்லாம் அவ்வளவு ஈஸி நினைக்கிறீங்களா சுகிதா? கிட்டத்தட்ட 37 ஆண்டுகளாக சூரிய ஒளி சாதனத்தை இயக்கி கொண்டிருப்போம். பேட்டரியில 4000 மெகாவாட்டுக்கு எந்த இயக்கத்திலும் இல்லாத ஒன்று. நம்ம கிட்ட அதை பற்றிய எந்த விதமான டெக்னாலஜியும் கிடையாது. அதை பற்றிய எந்த விதமான சக்சஸ் ரேட்டும் கிடையாது. அதுல எப்படி கொண்டு போய் முதலீடு போட முடியும்? அதை நம்ம யோசிக்கணும். அதுல அந்த மாதிரி சில திட்டங்கள்லாம் என்னுடைய மனதிலே படும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. வேலை வாய்ப்புகளை அதிகப்படுத்தக்கூடிய செயல்களாக இது இல்லை. வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது. புது புது தொழிற்சாலைகள் இயக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல இருப்பவர்கள் வேலை இழந்து கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். இன்றைக்கு தமிழகத்திலே படித்த இளைஞர்கள் டயர் 2, டயர் 3ல நம்ம போய் நிக்கிறோம். டைடல் பார்க் மட்டுமே வேலை வாய்ப்புகளை உருவாக்கி விடாது. ஒரு சாஸ் டெக்னாலஜி மட்டுமே வேலை வாய்ப்புகளை உருவாக்கி விடாது.
மக்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய அறிவு சார்ந்த பயிற்சி மட்டுமே வேலை வாய்ப்புகளை உருவாக்கிவிடாது. வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்தும் முழுமையாக தேவைப்படுகிறது. இன்றைக்கு ஒரு ஏர்போர்ட், இப்ப ராமநாதபுரம் ஏர்போர்ட் இஸ் ஃபைன் ஃபார் கம்யூனிகேஷன்ஸ், பட் மினிமம் 4 to 5 ஆண்டுகள். இது அனௌன்ஸ்மெண்ட். அடுத்த ஆண்டு நமக்கு எலெக்ஷன். 3-4 மாதங்கள் நம்ம கோட் ஆஃப் கான்டாக்ட்ல இருக்க போகிற நாட்கள். 20 லட்சம் குழந்தைகளுக்கு நம்ம லேப்டாப்போ ஐபேடோ கொடுக்கிறோம் என்றால் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் அது? அதனுடைய பட்ஜெட் எங்கிருந்து வரப்போகிறது? எனக்கு இன்னும் பைனான்சியல் டீடைல்ஸ் வரல, அப்லோட் ஆகல கவர்மெண்ட்ல இருந்து. சோ பைனான்சியல் டீடைல்ஸ் வரும் பொழுது நம்ம இன்று இரவு பேசும் பொழுது அதை பற்றி இன்னும் தெளிவாக பேச முடியும். போன ஆண்டு அலோகேஷன் என்ன இருந்தது, இந்த ஆண்டு அலோகேஷன் எப்படி இருக்கிறது, ஏன் குறைந்தது அல்லது அதிகப்பட்டு இருக்கிறது, அதை பத்தி பேசலாம். ஆனால் மொத்தத்திலே இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை தொழில்துறைக்கும் சிறு குறு தொழில்களுக்கும் எந்த விதமான எதிர்பார்ப்பை அதிகப்படுத்தக்கூடிய பதில்களோ அறிவிப்புகளோ இல்லை அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை. பேசலாம் ரகு சார்.